செந்தூரான் அறக்கட்டளை தாந்திரிக சக்கரவர்த்தி மதுரை பிரகாஷ் அவர்கள் ஒரு சிற்றுரை. நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு 2-3 விஷயம் தர்றேன், சரிங்களா? எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும். இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தாந்திரிக பரிகாரம் பண்ணிக்கலாம்? ஏன்னா மேக்சிமம் கடன் இல்லாத யாருமே இங்க இருக்க மாட்டீங்க, எல்லாருக்குமே கடன் இருக்கும். ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா கோயில் அனுப்புவாரு, வேற எங்கேயாவது போனீங்கன்னு வச்சுக்கலேன் ஏதாவது அனுப்புவாங்க, சரியா? ஆனா தாந்திரிகவாதிகிட்ட வர்றீங்க, தந்திரம் பண்ணக்கூடியவங்க. தந்திரம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாயமந்திர வேலையெல்லாம் கிடையாதுங்க. கிரகங்களை எப்படிலாம் நம்ம இயக்கிக்கலாம். ஏன்னா ஜோதிடர் சொல்ற விஷயம் வேற, தாந்திரிகம் சொல்ற விஷயம் வேற. ஏன்னா இது உதாரணத்துக்கே விநாயகருமே கிருஷ்ண பரமாத்மா 2 பேருமே தாந்திரிகத்துக்கு ஒரு உதாரணம் தான், சரிங்களா? அமைதியா இருந்தா 2-3 விஷயம் கொடுப்பேன், இல்லைன்னா நன்றி வணக்கம், சரிங்களா? வந்தோடனே பேசிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாலாம் கிடையாதுங்க. ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் பேசுவாங்க. யாரு எப்படினாலும் இத பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, சரியா? சரியா? கடன் பிரச்சனையை பத்தி பேசணும். யாருக்கெல்லாம் கடன் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கை தட்டுங்க. அப்ப 100 பேருக்கு தான் இங்க இருக்க, 200 பேருக்கு 100 பேருக்கு தான் கடன் பிரச்சனை அடையும், பரவாயில்ல. சரி, ஓகே. கடனை எப்படி ஈஸியா அடைக்கலாம்? எல்லாருக்குமே இந்த தீபம் போடுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மரத்தை சுத்துங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா ஜோதிடத்துல கடனுக்கு முக்கிய பகுதி எந்த கிரகத்துக்கு உண்டு? கேதுக்கு உண்டா? கேதுக்கு கடன் கேதுனாலே கடன் சொல்லிடுறோமா? இந்த கடனை எப்படி அடைக்கலாம்? இப்ப கேதுனுடைய காரகத்துவங்கள் மூலியமா கடன் அடைக்கலாம். இப்ப தகவல் சொன்ன மாதிரி 12 பாவத்தை எடுத்துக்கலாம், 12 பாவத்தினுடைய காரகத்துவங்களை எடுத்துக்கலாம். ஆனால் தாந்திரிக பரிகாரங்கள் எப்படி அப்படின்னா, மிருகங்களை வைத்தே கடன் அடைக்கலாம். நம்ம கேதுல மிருகங்களை வைத்தே கடன் அடைக்கலாம். என்ன மாதிரியான கடன் அடைச்சுக்கலாம் சார்? இப்போ நம்ம கோழிய கேது தானே, கர்ணநாதன் பார்த்தாலும் பத்திரை கர்ணநாதன், கோழியை பிடிச்சி அடங்கிய கடன் அடைன்னு சொல்லுவோம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. கடனுடைய தானியம், இப்ப கேதுனுடைய தானியம் என்ன? கொள்ளு தானே. இந்த கொள்ளை யாரு கொடுத்தா வேகமா ஓடும்? குதிரைக்கு கொள்ளு கொடுத்தா கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும். குதிரைக்கு கொள்ளு கொடுத்தா சீக்கிரம் கடன் அடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னா, சார் ரொம்ப பழமையான பரிகாரமா இருக்கு, அப்ப லேட்டஸ்டா ஒரு பரிகாரம் கொடுத்துருவோம். கொள்ளு என்ன பண்ணலாம்? வேக வச்சு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொள்ளு வேக வச்சு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கடன் வேகமா அடையும். குழந்தைங்க தானே வளருவாங்க, அவங்களுக்கு தானே கள்ளம் கவுடம் இல்லைன்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம எடுத்துக்கலாமா? கோழியை பிடிச்சு அடைச்சாலும் கடன் அடையும், கேதுவை பிடிச்சு அடைச்சாலும் கடன் அடையும். ஒண்ணு இல்ல, எல்லா கோயில்களுக்கும் போனீங்கன்னா நாகர் சிலை வச்சிருப்பாங்க. இது ராகு சிலைன்னு தெரியுமா இல்ல கேது சிலைன்னு தெரியுமா? பொதுவா நாகர் சிலை இருக்கும், மஞ்சத்தூள் போடுவோம், குங்குமம் போடுவோம். இந்த மாதிரி நம்ம போடவே கூடாது. கேது மேல போய் மஞ்சளை போட்டீங்கன்னா கடன் அதிகமா தான் ஆகும். கேது மேல மஞ்சளை போட்டா கடன் அதிகமா தான் ஆகும். ஏன்னா குருவை போய் கேது மேல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இது நிறைய பேருக்கு தெரியல. வாசல்ல நாகருக்கு மஞ்சள் வாங்கி போடுங்க, நாகருக்கு மஞ்சள் வாங்கி போடுங்க. பாம்பு எந்த காலத்திலயும் பால் குடிச்சது கிடையாது. உங்களை எப்படிலாம் உங்களுக்கு கடன் உருவாகும் அப்படின்னா, இந்த பாம்புக்கு பால் ஊத்துனேன், மஞ்சள் பொடி போட்டேன், இதனாலதான் கடனை வந்திருக்கும். முன்னோர்கள் செஞ்ச தவிர நம்ம செய்யக்கூடாது. முன்னோர்கள் இது ஒரு மருத்துவமா தான் கொடுத்துருப்பாங்க. பால் வாடகைக்கு என்ன ஆகுங்க? பெண் பாம்பு புற்றுக்கு வராது. அப்ப பாம்புனுடைய இனப்பெருக்கம் கம்மியாகும். அப்ப கடனை அடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். இன்னொன்னு மதியானம் பாத்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷத்தை பத்தி சொன்னாங்க. இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு அந்த கோயில் மட்டும் கிடையாது, நம்ம கிட்டே பரிகாரம் இருக்கு. யாருக்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் ஜாதகத்துல இருக்கோ ஒரு திருவோடு ஒண்ணு வாங்கி திருவண்ணாமலையில 1 நாள் பிச்சை எடுத்து அந்த திருவோடு அங்க இருக்க ஒரு பிச்சைக்காரனுக்கு தானமா கொடுத்துட்டு பிச்சை எடுத்த காசு ஒரு வேளை சாப்பிட்டு வாங்க, பிரம்மகத்தி தோஷம் கண்டிப்பா போயிடும்.
சிவனே பிச்சை எடுத்தாரா? ஏன் இங்க பிச்சாண்டவர் இல்லையா? உத்தமர் கோயில்ல இருக்காரா இல்லையா? பிச்சாண்டவர்னா என்னங்க? பிரம்மனுடைய ஒரு தலைய பிச்சைனால அதை வந்து திருவிழா மாறுது. அதை யார் சரி பண்றா? பக்கத்துல இருக்க தாயார் தானே சரி பண்றாங்க. அப்போ நீங்க அந்த திருவோடல பிச்சை எடுத்து அதை என்ன பண்ண, அந்த திருவோட பிச்சைக்காரனுக்கு தானமா கொடுத்துட்டு அதுல வந்த காசுல ஒருவேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் நேரு சரியா போயிடும். ஏன் ரொம்ப தூரம் போறீங்க? சின்ன விஷயம் தானே. ஒவ்வொரு பரிகாரங்களுக்கு பின்னாடியுமே ஒரு சூட்சமா ஒழிஞ்சிருக்கும். இப்ப நம்ம வேலையே கிடைக்கல, வேலை கிடைக்கவே மாட்டேங்குது சார். வேலையை நம்ம வந்து எப்படிலாம் தேடலாம் அப்படின்னு பாக்குறத காட்டியும் எந்த மாதிரியான ரூபத்துல பரிகாரம் பண்ணி வேலையை தேடிக்கலாம். அரசு வேலை கிடைக்கல. நான் இவ்வளவு தூரம் கத்துறேன், பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. ரைட், ஓகே, நம்ம பேசுறது பேசிட்டு போவோம். நீங்க பாருங்க, இவங்க பாக்கலைனாலும் பரவாயில்ல. நான் சொல்றது மீடியால. சரியா? இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். வேலையினுடைய கிரகம் யாரு? என்னங்க? அரசு வேலைக்கு சூரியனை சொல்லிடுறோம். நார்மலா வேலைக்கு சனியை தானே சொல்லுவோம். அப்போ சனியும் சூரியனும் நண்பனா? பகைங்க. அவங்க என்னைக்குமே ஒண்ணு சேர மாட்டாங்க. வேலை கிடைக்கணும். யாருக்கெல்லாம் சூரியன் கெட்டு போயிருக்கு, சூரியன் நல்லா இல்ல அப்படின்னா மொட்டை அடிச்சுட்டு வேலை தேடுங்க, வேலை அடிச்சிடும். மொட்டை அடிச்சுட்டு வேலை தேடுங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். இதுல பணம் நல்லா வந்துட்டே இருந்தது, திடீர்னு ஸ்டாப் ஆயிருச்சு. எல்லாருக்கும் பணம் சுக்கரனால வருமா, குருவால வருமா, சந்திரனால வருமா? சந்திரனாலதான் பணம் வரும். சந்திரனாலதான் பணம் வரும். ஏன்னா சந்திரனோட தயவு இல்லை அப்படின்னா யாருக்கும் பணம் வராது. நீங்க குரு பெருமனான்னு சொல்லலாம், சுக்கிரன் சிறுமனான்னு சொல்லலாம். ஆனால் யாரால பணம் வரும் அப்படின்னா சந்திரனுடைய தயவு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பணம் வரும். அப்போ அந்த சந்திரனை எப்படியெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம்? சந்திரன் யோகியா இருந்தா என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க அந்த தானம் பண்ணி இந்த தானம் பண்ணுனேன். சந்திரன் யோகியா இருந்தா தயிர் சாதம் டெய்லி சாப்பிடுன்னு தான் சொல்லுவேன். நான் சிம்பிளான பரிகாரம் தான் சொல்லுவேன். பணம் வந்துகிட்டே இருக்கு, ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? தயிர் சாதம் சாப்பிட ஆரம்பிச்சாலே மீண்டும் பணம் வர ஆரம்பிச்சிடும். சார் நான் வீசிங் பிரச்சனை இருக்கு, தயிர் சாதம் சாப்பிட முடியாது. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மோர் சாப்பிடு. அந்த மோர்ல ஒண்ணுமே செய்யாதீங்க, 4 மாதுளம் படம் பார்த்தீங்களா, மாதுளம் படம் இது, அதை போட்டு சாப்பிடுங்க. சிம்பிளான பரிகாரம் தான். ரொம்ப இல்ல, பணம் வந்துட்டே இருக்க ஸ்டாப் பண்ணா. சரி, இப்ப கடனுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னொன்னு பங்குச்சந்தைக்கு சொல்லவா? பங்குச்சந்தைக்கு யாரோட தயவு வேணும்? ராகு, சந்திரன், புதன், இந்த 3 பேரோட தயவு இருந்தாதான் பங்குச்சந்தையில ஜெயிக்க முடியும். ராகு, சந்திரன், புதன், இந்த 3 கிரகத்தினுடைய தயவு இல்லைன்னா அந்த பங்குச்சந்தையில யாரா இருந்தாலும் வெற்றி பெற முடியும். சார் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ராகுச்சந்திரனை இணைச்சுக்கலாமா இல்ல ராகு புதனை இணைச்சுக்கலாமா? பரிகாரம் நான் சொல்ல ரெடி. ஆனா ஒரே உங்களுக்கு ஒரு விஷயம் தான் கொடுக்குறேன். ராகுவின் சந்திரனை இணைச்சுக்கலாமா அல்லனா ராகுவின் புதனை இணைச்சுக்கலாமா? இங்க ராகுவையும் புதன் யார் சொல்லுங்க? என்னன்னா ராகுவையும் புதனை தான் இணைச்சுக்கணும். அப்ப புதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்க்கணும். உங்க ஜாதகத்துல நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்ல ஆட்சி வீட்டுல இருக்காரா, உச்ச வீட்டுல இருக்காரா, பகை வீட்டுல இருக்காரான்னு முதல்ல பார்க்கணும். இப்போ ஆட்சி வீட்டுல இருக்காருங்க, ராகு வந்து உச்ச வீட்டுல இருக்காருன்னு வைங்களேன். அவருக்கு தான் வீடே கிடையாது. நான் அவங்க 2 பேரும் ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க இல்லைன்னா ஜோதிடம் இல்லை. ஆனா இந்த இடத்துல ராகுவை தான் எல்லாம் பெருசா பார்க்கணும். பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு தான். அப்ப ராகுனுடைய பிரம்மாண்டமான இடங்கள் நம்ம என்னென்ன சொல்லுவோம்? ராகுனுடைய பிரம்மாண்டமான இடங்கள் என்னன்னு சொல்லுவோம்? என்னங்க, நான் ஜோதிடத்துல கேட்கல, காரகத்துவங்கள் கேட்கிறேன், அதனுடைய பொருள் வடிவம் கேட்கிறேன். ராகுனா பிரம்மாண்டம் சொல்லிக்கிறோம்ல. இப்ப சென்னையில ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குங்க, பட்டாம்பூச்சி பாலம்னு சொல்றோம்ல, ராகுனால சொல்ல. இப்ப சென்னையை வந்து ராகுவா கேதுவா? எப்படி? 100 ஆண்டுகளுக்கு முன்பு அது கேது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை கேது, இப்ப ராகு. பல பிரம்மாண்டங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் தானே சென்னை வந்து ராகுவா மாறுது. இப்ப இந்த திருச்சி வந்து என்ன கிரகம்? திருச்சி என்ன கிரகங்க? இல்ல, சுக்கிரன் சனி. சுக்கிரன் சனி. அதே மாதிரி செவ்வாயினுடைய ஆதிக்கமும் இந்த திருச்சியில இருக்கு. எப்படி சொல்லுங்க?
ஐயா எடுத்து சுட்டா செவ்வாய் சனி. ஆனா அதே இத இங்க வருமானமா பாக்குறாங்களா? சுக்கிரன் இருக்காரா? பெருமாள் இருக்காரா? அப்போ 3 கிரகங்களும் சம்பந்தப்படுதா? 3 கிரகமும் சம்பந்தப்படுதா? இப்ப பட்டுக்கோட்டைன்னு சொல்றோம், அந்த ஊர்ல சுக்கிரன் வராரா இல்லையா? இப்படி ஊரையும் கிரகத்தையும் சேர்த்துக்கலாம்னு சொல்றேன். ஒரு இதுல வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த ஊரையும் அந்த கிரகத்தையும் சேர்த்துக்கங்க, கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. இப்ப மதுரைன்னு நம்ம சொல்லிடுறோம், மதுரைன்னு வாயில சொன்னாலே புண்ணியம் சொல்லியிருக்காங்க. எப்படி? 5 பஞ்சபூத ஸ்தலங்களும் இருக்கக்கூடிய ஒரே ஊர் மதுரை தான். 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஊர் மதுரை தான். முதல் வீடும் 6 படை வீட்டுல 2 வீடு எங்க இருக்குங்க? மதுரையில தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா, இன்மையில் நன்மை தருவார் கோயிலை பத்தி பேசிட்டு போனாரு, அந்த கோயிலும் மதுரையில தான் இருக்கு. யாருக்கெல்லாம் பதவி வேணும்னு நினைக்கிறீங்களோ கூடலது பெருமாள் போயிருவாங்க. யாருக்கெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்களோ மதுரை 18ஆம் படி தரப்பு வந்து பாருங்க. யாருக்கெல்லாம் ஜாதகத்துல செவ்வாய் சனி தொடர்பு இருக்கோ மதுரையில இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரையும் பழனி முருகனையும் போய் பாருங்க. இந்த மாதிரி அந்த மடப்புறம் சொன்ன மடப்புறம் காளியம்மன் கோயில் ஒண்ணு இருக்குங்க. வீட்டுல ரொம்ப பிரச்சனை, மனசு ரொம்ப கவலையா இருக்கு, எங்களால பணம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறவங்க மடப்புறத்து போய் 51 நிமிஷம் மழை போட்டு அந்த மடப்புற காளிகிட்ட வேண்டிட்டு வர, கண்டிப்பா அந்த பிரச்சனை அப்படியே மழை போல வந்து பனி போல அடையும். மதுரையை சுத்தி கோயில்கள் தான் அது. ஆனா திருவப்படையார் கோயில்னு ஒண்ணு இருக்குங்க செல்லூர்ல. இந்த கோயில் பாத்தீங்கன்னா நீங்க இழந்த செல்வத்தை மீட்கக்கூடிய இடம் அப்படின்னா அந்த கோயில் தான். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில ரொம்ப ரொம்ப நொடிஞ்சு போயிட்டேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, தொழிலே விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணப்பதான் எங்க அப்பா என்ன சொன்னாரு, டேய் செல்லூர்ல இருக்க திருவப்படையார் கோயில் போயிட்டு வா அப்படின்னு. சும்மா வர போற போக்கில நீதி எழுதிட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அன்னைக்கு எழுதப்பட்ட நீதி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மீண்டும் செல்வார். சாதாரணமா சுத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன்னா உண்மையாவே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நன்மை. எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு 500 கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 17-15 ஜாதகம் பார்த்துருவேன். குறைஞ்சது சுவாமிஜி எல்லாம் 3 மணிக்கு ஜாதகம் பாக்குறாரு, நான் 9 மணிக்கு மேலதான் ஜாதகம் வைப்பேன் காலையில. என்னன்னா மேக்சிமம் யாரு வந்தாலும் என்கிட்ட பரிகாரம் மட்டும்தான் கிடைக்கும். எதை சாப்பிட்டா பித்தந்தெளின்னு வர்றீங்க, அப்ப அதுக்கான மருந்து நான் கொடுக்கணும்ல. 1 லட்ச ரூபாய் பரிகாரம் சொன்னா என்ன பண்ணுவீங்க? நன்றி வணக்கம்னு கிளம்பிடுவீங்க. எளிமையான பரிகாரம் கொடுத்தாதானே என்ன வருவீங்க? எளிமையான பரிகாரம் கொடுத்தாதான் வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. அப்போ ஜோதிடத்தை எப்படியா நம்ம மாத்திக்கலாம் சொல்லல. விநாயகரும் நம்ம பெருமாளும் போட்ட ஒரு கணக்கு தான். விநாயகர் என்ன முருகன் ஒரே சுத்தி வருவாரு, இந்த பழத்தை வாங்க. நம்ம விநாயகர் என்ன பண்ணாரு, இரு ராஜா வரையில ஒரே ரூட் அடிச்சு பழத்தை வாங்கிட்டு போயிடாரு. இதான் தாந்திரிகம். அதேதான், இதான் தாந்திரிகம். புரியுதுங்களா? மகனுக்கும் மருமகனுக்குள் வித்தியாசம்ன்ற மாதிரி. மாமனும் மருமகனும், மாமன் சொல்லி கொடுத்த விஷயம் வேற, மருமகன் சொல்லி கொடுத்த விஷயம் வேற. நான் யார சொல்றேன்னு எனக்கு தெரியும், சரிங்களா? அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பரிகாரங்களை அழகா கொண்டு போகின்ற. எளிமையான முறையில பரிகாரத்தை தேடுங்க. ஜோதிடமா எத்தனை வழிகளை வேணாலும் ஜோதிடம் இருக்கட்டும். ஒவ்வொரு பாவத்துக்கும் 108 தாரத்துவம் இருக்கலாம். 12 பாவம் தான், 12 ராசி தான், 12 கட்டம் தான். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 தான். காலபுருஷன் அப்பா போனாருங்க, அவர் எங்க சுத்தினாலும் அந்த 12 கட்டுக்குள்ள சுத்தணும். உண்மையா அவர் சொன்னார், ஒரு வார்த்தை நான் ஒத்துக்கிறேன், நான் சிம்மலக்கணும். நான் யாருக்கெல்லாம் விபூதி வைக்கிறனோ அவங்க கண்டிப்பா படைச்சிருவாங்க. இதை நான் இன்னைக்கு அவர் சொல்லும் போதான் என் மனைவி சொன்னான், இங்கதான் இருக்கு. அவர் மாமா நீங்க அவர் சொன்ன மாதிரி பாருங்களேன். ஏன்னா நான் இடையில ஒரு 5-6 பேருக்கு விபூதி வச்சேன், ரொம்ப முடியாத கண்டிஷன்ல இருந்தவங்க கூட எந்திரிச்சிட்டாங்க. அப்பதான் நான் சரி ரைட்டு. ஆனா நான் சொல்லுவேன் அடிக்கடி, எங்க வீட்லயே சொல்றேன், ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா வந்து சின்ன குழந்தைகளுக்கு விபூதி ஓரத்துல மந்திரிச்சு வைப்பாருங்க. இது எனக்கே தெரியாது. நம்ம ஜோதிட தொழில் எங்க ஃபேமிலியில யாருமே கிடையாது, இந்த ஃபீல்டுல யாருமே கிடையாது. முன்னோர்கள் வழி வந்ததெல்லாம் நாங்க கிடையாது. எங்க தாத்தா சும்மா கோயில் பூசாரியா இருந்தவரு விபூதி எடுத்து மந்திரிச்சு வைப்பாரு போயிட்டு. அப்ப சின்ன குழந்தைகளுக்கு 1 ரூபா கூட ஃபீஸ் வாங்க மாட்டாரு, ஒரு உண்டியில ஓரமா வச்சிருவாரு. அதுல விழுகிற காசு எடுத்து போய் ராமேஸ்வரத்துல அமாவாசை அன்னைக்கு அந்த காசுல அன்னதானம் போட்டுருவாரு. அன்னைக்கு அவர் செஞ்சாரு, இப்ப அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். மாசம் அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் போட்டுருவேன். எதுக்கு போடுறேன் ஏன் போடுறேன்னு தெரியாது, மனசுக்கு தோணுச்சு போய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒண்ணு தெரிஞ்சுங்க, புண்ணியம் பண்ண பழகிக்குங்க. ஜோதிடமும் தேவையில்லை, தாந்திரிகமும் தேவையில்லை, பிரசன்னமும் தேவையில்லை. யாரெல்லாம் புண்ணியம் பண்ண பழகிக்கிறீங்களா கண்டிப்பா எந்த கஷ்டமும் வராது. நான் போய் ஜெயிச்சிருவேன்,
நாம் என்ன இருந்தாலும் சரி ராஜா, என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். தசாபுத்தி இந்த கிரகம் உனக்கு இதை வச்சு செய்யணும்னா செஞ்சிடும். ஜோதிடர் என்ன பண்ணுவாரு, அதை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி, ஒரு போர் தான் போடுவார். எப்பா இதுல போ, இந்த இடத்துல பல்ல வேணும், லைட்டா கொஞ்சம் கிராஸ் அடிச்சு போடலாம் சொல்லுவாரு. மாமா அண்டாரு, ஊருக்கே டைம் கொடுக்குறீங்களா, உனக்கு டைம் கொடுக்குறேன்னு. சரியா? கண்டிப்பா நிறைய பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கலாம், சிம்பிளான முறையில எடுத்துக்கலாம். சரியா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்திற்கும் மற்றும் சுவாமிஜி ஐயா அவர்களுக்கும் எங்கள் செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை பல தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வருடம் அல்ல 6 மாதம் ஒரு முறை மாநாடு நடத்த வேண்டும் என்று சாமிஜிடம் கோரிக்கை வைக்கிறேன். இது இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை காட்டி இன்னும் அதிகமான கூட்டங்களை நீங்க கண்டிப்பா திரட்டணும். நிறைய ஜோதிடர்களுக்கு நல்வழி காட்டணும். சரிங்களா? உங்களுடைய அனுபவத்தை இனி வரும் தலைமுறை ஜோதிடர்களுக்கு உதவியா இருக்கணும் ஐயா. சரிங்களா? செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மாமா. இந்த கேட்டுருவான், எப்பவும் கேட்கிற ஒரு சின்ன கேள்வி கேட்டுருவான். இங்க சூரியன் யாருக்கு பகை வீட்டுல இருக்கு? ஒரு ஆள் கை தூக்குங்க. மகரத்துல இருக்கு, சனியோட வீட்டுல. உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? இல்ல. வேற யாருக்கு சூரியன் இருக்கு? உங்களுக்கு யாருங்க? சூரியன் யாருக்கெல்லாம் பகையா இருக்கு அவங்களுக்கு ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும். இல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அக்கௌண்ட் இல்ல, அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் இருக்கோ. ஏன்னா மேக்சிமம் பகை பேங்க் வச்சு நான் இந்த கேள்வி கேட்கிறேன். சரி, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல எந்த ராசியினர் அதிகமா அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க? எந்த ராசியினர் அதிகமா அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கன்னு கேட்கிறேன். ராசிக்கும் கம்யூனிட்டிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. கரெக்டா சொல்லுங்க. 500 ரூபா தரேன். 12 ராசி சொல்லிடக்கூடாது, நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஐயா. 12 ராசி சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஐயா. நீங்க மேடையில இருக்க ஜாம்பான்கள் சொன்னாலும் சரி. இருங்க, ஒருத்தர் பாயிண்ட் புடிச்சிருக்காரு ஐயா. ரிஷப ராசி மட்டும் கிடையாது, இன்னொரு ராசி இருக்கு ஐயா. மகர ராசி. என்னங்க ஐயா? மகர ராசினுடைய கிரகம் யாருங்க? சனிங்க. அவங்க தொழில் பண்றவங்க யாருங்க? புரியுதுங்களா? அவங்க சனியா? புரியுதுங்களா? இல்ல சொல்லலாமே ஏங்க, ஒண்ணு இல்ல. சிட்டி யூனியன் பேங்குக்கே சொல்லலாம், சிட்டி யூனியன் பேங்குக்கே சொல்லலாம். ஒவ்வொரு பேங்க்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி சார்ந்தா இருக்கும். யாரு? ஐயர் தான் ஐசிசி. சரியா? சரி, ஓகே. இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லு. இந்த சைட்ல இருக்கவர் தான் சொன்னாரு, அதனால அவருக்கு 10 ரூபாய் கிடைச்சு. நன்றி. திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்கிற நண்பர்கள் 2 பேரு. மதுரையில இருந்து பாலாஜி. பொன்னட முடுக்க ஸ்ரீ அரங்கநாச்சியார் ஜோதிட சம்பந்தம் பொன்னாடை போட்டி ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளை. வாங்க பாலாஜி தம்பி, வாங்க. அவங்க சாரா வாங்க தம்பி, தம்பி வாங்க. பாலாஜி திருப்பத்தூர் 2 பேரு. ஐயா நீங்க முசிறி தான், நீங்க ஆனா நீங்க என்ன எடுங்க ஐயா. அவினாசி வந்திருக்காங்க. அடுத்து யார் கூக்கு? தமிழ்வாணன். வாங்க தமிழ், வாங்க வாங்க. ஜெயச்சந்திரன். பாபு. ரவிச்சந்திரன்.
சரவணராஜ் ஐயா. ஐயா சரவணராஜையா இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஐயா, கண்டிப்பா நீங்க ரொம்ப கண்டிப்பா சந்தோஷம். போடணும். எடுங்க அப்படியே குட்டிப்பா இருங்க. வாங்க தம்பி வாங்குற வச்சுட்டு. ரைட் சூப்பர் சூப்பர். வச்சுட்டு பக்கத்துல பக்கம் வச்சுட்டு. ரைட் கீழே போட்டு ப்ரெஸ் பண்ணி போட்டு. பாபு வரணும். பார்த்திபன். வெற்றி. பார்த்திபனுக்கு வாங்க அவினாசி. அவினாசி சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்படியா? மதுரை பாலாஜி. வளரும் கட்டிங் ஜெயலலிதா. வணக்கம் வணக்கம். நல்ல பெரிய வரணும். வேலூர் திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க. அண்ணாமலை சத்தியமூர்த்தி. வாழ்த்துக்கள். நல்ல பெரிய நல்லா வரணும் தம்பி.